சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெண் சிற்பி ஒருவருக்கு ஆர்டர்கள் குவியத் தொடங்கியுள்ளன. களிமண்ணில் கலைநயத்துடன் ஐயப்பன் சிலையை வடிவமைக்கும் அந்த சிற்பி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்களின் கவனத்தை தனது கலைநயத்தால் ஈர்த்துள்ளார் பெண் சிற்பி பூமதி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கீழ்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர் களிமண்ணில் ஐயப்பன் சிலையை தத்ரூபமாக வடிவமைத்து அசத்துகிறார். அரை நூற்றாண்டு காலமாக பூமதியின் பெற்றோரான மெய்யநாதன் காந்தி தம்பதி பாரம்பரிய மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். தொடக்கத்தில் பெற்றோருக்கு உதவியாக இருந்து பின்னாளில் தனக்கு களிமண்ணில் சிற்பங்கள் செய்வதில் ஆர்வம் ஏற்பட்டதாக கூறுகிறார் பூமதி. சின்ன வயசுலேருந்தே அவங்க செய்கிற வேலையை பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ஆர்வம் வந்துச்சு, அந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிறத பார்த்து அப்படி கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ ஒரு முழு சிலையும் தனியாக செய்வேன். ஐயனார், காளியம்மன், சிவன், விநாயகர் போன்ற சாமி சிலைகள் மட்டுமின்றி தலைவர்களின் சிலைகளையும் தத்ரூபமாக செய்து வருகிறார். தனது கலைவண்ணத்தை பலரும் கண்டு ரசிக்கும் நிலையில் அடுத்தடுத்து ஆர்டர்கள் வரத் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கிறார் பூமதி. ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே போதும், அதில் ஃபோட்டோவை பார்த்து அப்படியே செஞ்சுருவேன். தலைவர்களுடைய சிலைகள், இந்த மாதிரி திருவுருவச் சிலைகள், இப்போ கூட அப்துல் கலாம் கேப்டன் சிலையெல்லாம் செஞ்சுருக்கேன். எல்லா சிலைகளுமே சாமி சிலைகளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன், காளியம்மன், ஆஞ்சநேயர், ஐயனார் சிலை நிறையா எல்லாமே செஞ்சுருக்கேன். எல்லாமே கருவறைக்கில் இருக்குது. நான் செஞ்ச சிலையெல்லாம் ரொம்ப அதுக்கு வரவேற்பு வந்துச்சு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, பெங்களூர், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே நிறையா வரவேற்பு எனக்கு வந்திருக்கு இந்த சிலைக்கு. ஆமாம், நிறையா ஆர்டர் வருது. இப்போ ஐயப்பன் சிலை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஆர்டர் வருது. இப்போ பூமதி செய்த ஐயப்பன் சிலையை வீடியோவில் பார்த்து மத்திய அமைச்சர் ஒருவர் பாராட்டியதாக பூமதியின் தந்தை பூரிப்புடன் தெரிவித்தார். இப்போ அந்த சிலையை இப்போ வீடியோவில் பார்த்துட்டு, ஃபோன் மூலமாக பார்த்துட்டு அவரே மெய்யுருகி எங்களுக்கு நேராக ஃபோன் பண்ணி பேசினார். யார் அப்படின்னு சொன்னால், கேரளத்தில் இன்றைக்கி அவர் ஆரம்ப காலத்தில் நடிகராக இருந்தவர், இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாராம். மென்மேலும் உயர நீ நல்லா வளருவமான அவங்களும் பாராட்டியிருக்கிறாங்க. இந்த சிலையை கூட அவங்க எடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மண்பாண்ட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வேன் என்று பெண் சிற்பி பூமதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக அறந்தாங்கி செய்தியாளர் ராஜசேகரன்.